விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. சாந்திரானந்த திவி புரந்தராதி திவிஷத் சாரம் என்னன்னா பகவானுடைய சரணாரவிந்தம். அந்த சரணாரவிந்தத்தை சேவிக்கிறோம். எதுக்காக பகவானுடைய கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை சேவிக்கிறோம்னா அசுபஸ்கந்தாய வந்தாமை. இன்னைக்கு சிரிச்சுட்டு இருக்கோம். இந்த சிரிப்பு எவ்வளவு நேரம்னு யாருக்கும் தெரியாது. இப்போ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று வரும்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு வரும், இன்னாருக்கு வரணும், இன்னாருக்கு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. அது அது எது வரத்துக்குள்ளதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து காத்துருக்கு பாருங்க. அந்தந்த டயத்தில் வரத்துக்கு கஷ்டம். இன்றைக்கி நான் கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சுட்டேன்னா அந்த கஷ்டங்கள்லாம் என் கிட்டக்க கூட வராமல் திரும்பி போயிடுமா. நமக்கு தெரியாது. திரௌபதிக்கு வந்தது தெரிஞ்சது, கஜேந்திரனுக்கு வந்தது தெரிஞ்சது, பிரகலாத சுவாமிக்கு வந்தது தெரிஞ்சது. நமக்கெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா பகவான் கிருஷ்ணன் காப்பாற்றின்னு இருக்கான். வந்ததே தெரியாமல் காப்பாற்றின்னு இருக்கான். நமக்கு வந்த கஷ்டமே நமக்கு தெரியாதபடி அவன் காப்பாற்றின்னு இருக்கான். அதனால தான் சௌக்கியமாக இருக்கும். அசுபஸ்கந்தாயா அந்த அந்த சிரமங்கள்லாம் நீங்குவதற்காக அதை போக்கிக் கொள்வதற்காக கோவிந்த பதாரவிந்தம் வந்த அசுபஸ்கந்தாய வந்தாமஹே. எப்பேற்பட்ட கிருஷ்ண சரணம்னார். இதே சரணம் ராமாயணத்திலையும் வர்ணிச்சாச்சு. ராமச்சரணமும் இப்படிதான். ராமச்சரணம் எப்படி இருக்குன்னா தன்னா கபால வசுபால கிரீட ஜுஷ்ட பாதாம்புஜம் ரகுபதியும் சரணம் பிரபத்தியங்கிறார். பின்னாடி ராமரை ராமச்சரணத்தை வர்ணிக்கும் பொழுது ராமரோட சரணாரவிந்தம் அப்படி ஒரு கால அப்படி வீராசனத்தில் உட்காண்டிருக்கார் ராமர். ஒரு காலம் தொங்க போட்டுண்டு அங்கே தொங்க போட்ட திருவடியில் பார்த்தா முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் மரகதம் புஷ்பராகம் இது மாதிரி அந்த ரத்னங்கள்லாம் பொடி பொடியாக அப்படியே அர்ச்சனை பண்ண மாதிரி இருக்கான் திருவடிக்கு கீழே. இத்தனை ரத்னங்கள் அப்படி கொட்டி கிடக்கே. இந்த ரத்னங்கள்லாம் யார் போட்டானா? யாரும் போடலை. யாரெல்லாம் சேவிச்சிருக்கா தெரியுமா? தன் நாகபால வசுபால கிரீடஜுஷ்ட பாதாம்புஜம். திக்தேவதைகள், இந்திராதி தேவர்கள், பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேர் வந்து அவாவா நவரத்னகஜிதமான கிரீடத்தோட பிரபுவனுடைய சரணத்தில் சேவிச்சு முட்டி முட்டி அதுலேருந்து உதுந்த ரத்னங்கள் அப்படியே நிறைஞ்சிருக்கான் ராமரோட திருவடியில். தன்னாகபால வசுபால கிரீடஜுஷ்ட பாதாம்புஜம் ரகுபதியும் சரணம் பிரபத்தியன். அந்த ராமாயணத்தை அனுசரித்து இங்கே சாந்திரானந்த புரந்தராதி திவிஷத் பிருந்தைகி அமந்தாதராத் ஆனம்ரைகி மகுடேந்திர நீலமணிபிகி சந்தரிசிதேந்தீவரம். கிருஷ்ணச்சரணம் எப்படி இருக்குன்னா புரந்தராதி திவிஷத் பிருந்தைகி. இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த கிரீடத்தோட நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு அந்த கிரீடத்திலேருந்து உதுந்த ரத்னங்கள் அப்படியே கிருஷ்ண சரணத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட ரத்னங்களுக்கு மேலே திருவடியை வச்சுருக்கிற அந்த கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்குவதற்காக நாம் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு இதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லுவேன். அடுத்த அஷ்டபதி 17வது அஷ்டபதி. இந்த அஷ்டபதிக்கு ஒரு சம்பிரதாயமாக ஒன்று பண்ணுவா. இதை வாங்கி கூட பாடமாட்டான். இந்த அஷ்டபதியை வாங்கி பாடமாட்டான். எல்லா அஷ்டபதியும் பாடுவா, இதை வாங்கி பாடமாட்டான். ஏன் திருப்பி பாடமாட்டான்னா இது முழுக்க கிருஷ்ணனை போங்கிறது. எல்லாம் வாங்கிற அஷ்டபதி. இந்த ஒரு அஷ்டபதி போங்கிற அஷ்டபதி.
அதனால இதே 16வது அஷ்டபதி, 12வது அஷ்டபதி, 8வது அஷ்டபதி, 10வது அஷ்டபதி, 18வது அஷ்டபதி, 19வது அஷ்டபதியில் கொஞ்சம் நிதானமாக தான் பாடுவா, ஓட மாட்டா. அதுக்காக ஜெவ்வு மாதிரி பிடிச்சி இழுக்கவும் கூடாது, நிதானமாக பாடினா போகிறோம். அதுக்கு காரணம் வேற. நம்ம சம்பிரதாயத்திலேயே மருதானூர் சத்குரு சுவாமிகள் தான் நிர்ணயம் பண்ணினது, இன்னென்ன மாதிரி இந்த அஷ்டபதிகளை பாடணும்னு. 8வது அஷ்டபதினா இப்படி தான் பாடணும். எப்படி பாடணும்னா, நிந்ததி சந்தனோ இந்து கிரணோ அனோ விந்ததி கேதம் அதே. இதுதான் பாடணும். 10வது அஷ்டபதினா ராதே பகதி மலய சமீ இது இப்படி தான் பாடணும். இப்போ 16வது அஷ்டபதிக்கு பாடி காமிச்சாச்சு, கதை சொன்னதில் வந்துடுத்து. 18வது அஷ்டபதி ஹரிஹி அபி அபி சரத் ஹரில பாடணும். இதை போட்டு விரட்டக்கூடாது. ஆனால் நாம் பாடும்போது இவ்வளோ இழுக்கிறதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக பாடும். இதையே இப்படிலாம் பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அன்னைக்கு இருந்த பாகவதோத்தமாலாம் ஞானஸ்தாள், புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமின்னு இருப்பா. ஞானம் வேற, சப்த ஞானம் வேற, பக்தி வேற, பிரேம வேற. இந்த அஷ்டபதியை ஆரம்பிச்சுட்டா அழறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும், அழதான் டைம் சரியாக இருக்கும். அப்புறம் அஷ்டபதி எப்போ முடியறது? இதை முடிக்கணுமோனோ. அவளுடைய மனது அர்த்தபாவத்தில் போகாமல் இந்த லயத்தில் தாளத்தில் இதில் போனால் தான் அஷ்டபதி முடியுங்கிறதுக்காக தான் எந்தெந்த அஷ்டபதி பாவபூர்ணமாக இருக்கோ அதெல்லாம் தாளம் கூட விளம்ப காலத்தில் பாடுறது, இப்படி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. ஆனால் 17வது அஷ்டபதி அப்படி கிடையாது, கொஞ்சம் துரித காலம். ரஜனி ஜனித குரு ஜாகர ராக கடாயித மல்லச நிமேஷம் பகதி நயனம் அனுராக நிவஸ்துதம் உதிதர சாவி யாகி மாதவ யாகி கேசவ மாவத கைதவவாரோ. இது விரட்டுறது. யாகின்னா போன்னு அர்த்தம், ஆயாகின்னா வான்னு அர்த்தம். யாகி மாதவா விரட்டுற அஷ்டபதியாக இருக்கிறதுனால இது ரொம்ப நிதானமாக 10வது அஷ்டபதி மாதிரி 8வது அஷ்டபதி மாதிரி நிறுத்தி போன்னு சொல்லக்கூடாது. ஏதோ சீக்கிரம் முடிச்சுட்டு அப்புறம் வர வதசி எது கிஞ்சி தப்பி பாடி ஆகணுமோனோ, அதுக்காக கொஞ்சமாவது பேச மாட்டியான்னு பாட வேண்டிய அஷ்டபதியை உடனே பாடணுங்கிறது இதை கொஞ்சம் விரட்டிப்படுறது. ராத துணிச்சலாக சொல்லிவிட்டா யாகி மாதவான்னு. ஏன் ராதையால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, நாரத பக்தி சூத்திரத்தில் கிராமக்ரோதாபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணீயம்னு விட்ட. அதனால் உனக்கு கோபம் வந்ததுன்னா பொறச்சார்கிட்ட காட்டாத, கிருஷ்ணன்ட்ட காட்டுங்கிறார். உனக்கு காமம் வந்ததுன்னா வெளியில் காட்டாத, கிருஷ்ணன்ட்ட காட்டு. அபிமானம்னா வெளியில் வச்சுடாத, கிருஷ்ணன்ட்ட அபிமானத்தை வச்சுடு. நீ எதனால் உனக்கு என்னென்ன
பாவங்கள் தோன்றதோ அதை நீ வெளியில் வச்சுடாத, அதை கிருஷ்ணன்டையே வச்சுடு அப்படிங்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில் நாரத சுவாமி. காமக்ரோதாபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணீயம், அவர்கிட்டயே வையுங்கிற. இப்போ கோபம் வந்தால் யார்கிட்ட காமிக்கிறது? கோபிகைகள். இப்போ காமம் வந்தால் எப்படி காமிக்கிறதுன்னு அஷ்டபதியில் சொல்கிறார். அதனால இந்த ஆசை நாரத பக்தி சூத்திரத்தில் அந்த பேஸை பார்க்கும்போது இவ பண்ணினது கரெக்டுன்னு தோணும். அந்த நாரத பக்தி சூத்திரத்தை அந்த வழியாக பார்த்தோம்னா இவ சொன்ன அஷ்டபதியெல்லாம் சரின்னு தோணும். ஏன்னா காமத்தையே கிருஷ்ணன் தானே வைக்கணும்னு இருக்கு. கோப்பிய காமாத்து, இதே நாரதர் தான் சொல்கிறார். தர்மபுத்திரத்தை சொல்லும்போது பகவான் அடையிறதுக்கு பக்தி தான் வழின்னு நினைக்காதடா, நிறையா வழி இருக்குடா. காமத்தினால் அடையலாம். காமாது துவேஷாது பயாது ஸ்னேகாது யதா பக்தியேஸ்வரே மனஹா. காமத்தினால, துவேஷத்தினால, பயத்தினால, ஸ்னேகத்தினால எப்படி வேணான்னு அடையலாண்டா பகவானேங்கிறார். ஆச்சரியமா இருக்கேன்னார் நாரதர். ஆச்சரியம் இல்லைடா, நான் பிரமாணம் சொல்கிறேன். கோப்பிய காமாத்து பயாது கம்சா ஸ்னேகாது சைத்யா துவேஷாது சைத்யாதையோ நிருபாக சம்பந்தாது விஷ்ணயா ஸ்னேகாது யூயம் பக்தியா வயம். இன்னென்ன மாதிரி பகவான் அடைய முடியும். கோபிகைகள் எப்படி அடைஞ்சான்னார்? காமாதுன்னு விட்டார். சொன்னவர் யாருன்னா இந்த பக்தி சூத்திரம் எழுதினவர். இத்தனை நேரம் பிரேமே பிரேமேன்னு தானே சொல்கிறேன், இத்தனை நேரம் பிரேமேன்னு சொல்கிறேன். அவர் காமாதுங்கிறார். ஏன் அப்படின்னா சொல்கிற விஷயம் அவளுக்கு புரியணும்னா அந்த லாங்குவேஜில் சொன்னால் தானே புரியும். இப்போ யாருக்கு புரியணுமோ அவளுக்கு அந்த லாங்குவேஜில் சொன்னால் தானே புரியும். அது இன்ன தர்மபுத்திரம் மாத்திரம் உட்காண்டிருக்கிற ஒரு சதசாது முனிகண நிருபவரிய சங்குலேந்த சதசி. பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், எத்தனை பேர் இருக்காங்க, முடிகணங்கள் இருக்கு, ரிஷிகணங்கள் இருக்கு. முனிகண நிருபவரிய 56 தேசத்து ராஜாக்கள் இருக்கா, ஜனங்கள் இருக்கா. இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல இந்த நாரத சுவாமி பிரேமையை பற்றியா சொல்ல முடியும்? அவருக்கு புரிய வைக்க முடியுமா அந்த விஷயத்தை? தர்மபுத்திரர் மாத்திரம் கேட்டார்னா புரியும், திரௌபதி கேட்டால் புரியும், அர்ஜுனன் கேட்டால் புரியும். அங்கே இருக்கிறது எத்தனை பேர் இருக்கா? இத்தனை பேருக்கு நேராக பிரேமைன்னா அநிர்வச்சனீயமாக இருக்கிறதுனால அதை சொல்ல முடியாததுனால இங்கே நாரத சுவாமி அதை சொல்லும்போதே கோப்பிய காமாத்துன்னு விட்டார். காமம் புரியும், பிரேம புரியாது. அவளுக்கு புரிஞ்ச விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் காமம்னு சொன்னார். காமக்ரோதாபிமானதி, காமம்னாலும் பகவான்கிட்ட தான் வச்சாகணும், அபிமானம்னாலும் பகவான்கிட்ட தான். அபிமானம்னா ஏற பரீட்சத்தே கேட்குறான், பரோத்பவே கிருஷ்ணேங்கிறான் பரீட்சித்து சுகாச்சாரியாள்கிட்ட. தான் பெத்த குழந்தை இல்லை, இன்னூத்தியோட குழந்தை யசோத புள்ள, அந்த புள்ளட்ட இயான் பிரேமா கதம்பவேதுங்கிறான். தான் பெத்த குழந்தையை விட கிருஷ்ணன்ட்ட அபிமானமாக இருக்காளே, இந்த அபிமானம் எப்படி வந்ததுங்கிறான் பரீட்சித்து சுகாச்சாரியாலை பார்த்து. நான் அதை தான் நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார், அபிமானாதிக்கம்ன்றார். உன் பெத்த பிள்ளைகிட்ட வச்சு என்னடா பிரயோஜனம்? உன் குழந்தைகிட்ட வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான்னு யாருக்கு தெரியல. இன்னொன்று ஆற்றுல வச்சுக்க போகிறானா, விருத்தாசிரமத்தில் கொண்டு விட போகிறானா, முதியோர் இல்லத்தில் விட போகிறானா, என்ன ஹாஸ்பிட்டலில் விட போகிறானா, எங்கே விட போகிறான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனால் கண்ணுக்கு நேரம் நன்னா தெரியறது. இந்த கோளாறு முழுக்க ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே வந்த கோளாறு தான் இது. இந்த குளறுபடி முழுக்க சமீப காலத்தில் வந்தது. இதுலேருந்து சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே விதன்யாக, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் தான் தன்யன்னு பாகவதத்தில் சொன்னாலும் மகாத்மியத்தில் அதுபோல் எதிராக இந்த லோகத்தில் சேர்ந்ததுன்னா குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவன் பாக்கியசாலி. அப்படி ஆயிடுத்து, கொண்டு விட்டுட்டா எல்லாருமா சேர்ந்து. ஏன் அப்படின்னு அவ சொன்னாலும் இல்லை, கௌசல்யா தேவி தான் இதை சொல்கிறா. இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இல்லைங்கிற ஒரு குறை தான் அவன் கௌசல்யா. குழந்தைகள் இல்லைங்கிற ஒரு குறை தான், இது மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாமேங்கிற அவளே கௌசல்யா தேவி. அப்போ எவ்வளவு சிரமம் இருக்கு பாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குழந்தைகள் இருந்தாலும் பகவானை தான் நம்ப வேண்டியிருக்கு, குழந்தைகள் இல்லாட்டாலும் பகவானை தான் நம்ப வேண்டியிருக்கு. பகவானுடைய கிருபை இருந்தால் தான் குழந்தையுமே உபயோகப்படுவான். அவாவா குழந்தைகள் உபயோகப்படும்னாலும் பகவானுடைய கிருபை இருந்தால் தான் உபயோகப்பட முடியும், உபயோகம் ஆகும். கோபிகைகள் தன் குழந்தைகள்கிட்ட அபிமானம் வைக்கல,
பரோத்பவே கிருஷ்ணேங்கிறார். இன்னூத்தரோட பொன் புள்ள, வேற இன்னூத்தி யசோத புள்ள, அவங்கிட்ட தன் பிள்ளைய விட, தன் பிள்ளை இல்லை தன்னை விடங்கிறார். அவளுக்கு தன் சரீரத்தை விட, தன்னை விட, தன் ஆத்துக்காரரை விட, தன் குழந்தைய விட, தன் மாடு கன்றுகளை விட, எல்லாத்தையும் விட கிருஷ்ணன்ட்ட தான் பிரேம. இது இத்தனையும் சேர்த்து தான் நாரத சுவாமி சொல்கிறார், காமக்ரோதாபிமானாதிக்கம் தஸ்மின்னேவ கரணி, அவர்கிட்ட தான் வைக்கணும். அவ்வளவு அபிமானம் இருக்கும்போது கோபம் வந்தாலும் கிருஷ்ணன் தானே காமிக்கணும். இப்போ காமத்தை காமித்தோம், ஆசையை காமித்தோம், பற்றுதலை காமித்தோம், அபிமானத்தை காமித்தோம். கோபம் வந்தால் யார்கிட்ட காமிக்கிறது? அது ஆத்துக்காரரை கூட காமிக்க மாட்டாளாம். அதனால தான் பர்த்துகு நான் அவ சொல்கிறாள்னு, நாங்கள் எங்கள் ஆத்துக்காரரை எவ்வளவு பக்தியாக இருந்தோம் தெரியுமாங்கிறா கோபிகைகள். எங்கள் ஆத்துக்காரர்கிட்ட அவ்வளோ அபிமானமாக இருந்தோம். அவ்வளவு அபிமானமாக இருந்து நீ சொன்ன தர்மங்களெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோங்கிறதுக்கு எது மீட்டர் தெரியுமோ? நீ எனக்கு கிடச்சிருக்கியா, இதான் மீட்டருங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணினா நான் கிடப்பேன்னு நீ சொல்லியிருக்கியோனோ? இப்போ நீ எனக்கு கிடச்சதுனாலேயே நான் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு தானே அர்த்தம். அப்போ கோபிகைகள் கோபம் வந்தால் ஆத்துக்கார்ட்ட கூட காமிக்க மாட்டாளா, கணவன்கிட்ட கூட காமிக்க மாட்டாள். கோபத்தை யார்கிட்ட காமிப்பா? கிருஷ்ணன்ட்ட தாங்க. அதை தான் காமிக்கிறது. யாகி மாதவா யாகி கேசவா. இது என்னன்னா, நமக்கு உள்ள மனோவர்த்திகள் சகலமும் கிருஷ்ணார்ப்பணங்கிறார். உப்புரப்பு சாப்பிட்ற வரையில், புளிப்பு சாப்பிட்ற வரையில், உப்பு சாப்பிட்ற வரையில், உரப்பு சாப்பிட்ற வரையில் காமக்ரோதங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். நமக்கு ஆகாரத்தினால தானே சித்தம். மனசுங்கிறது என்ன? மனசு தனி இல்லை. நீ சாப்பிட்ற சாதம், நீ உள்ள சாப்பிட்றையே, அந்த சாதம் முதல்ல ஃபில்டர் ஆகி ஸ்தூலமாக வெளியில் வந்துடுறது மலம். அடுத்தது ஃபில்டர் ஆகிறது அது ரத்தம். மூணாவது ஃபில்டர் ஆகிறது சூக்ஷ்மமாக அது ரசம். அதுதான் மனசில் போய் படியுது. சாப்பாடு தான் மனசு. அப்போ நாம் சாப்பாடில் உப்புரப்பு சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், எல்லா ரசமும் சாப்பிட்றோமோ, இதெல்லாம் சாப்பிட சாப்பிட காமக்ரோதம் வரதான் வரும். இது மாதிரி உப்பரப்பு சாப்பிடாமல் இலையையும் காத்தையும் புல்லையும் சாப்பிட்டு இருந்த ரிஷிகளுக்கு ஜென்மாந்தர வாசனையினால் காமக்ரோதம் வந்துடுத்து. இந்த ஜென்மாவில் ஒன்றும் சாப்பிடல, போன ஜென்மாவில் நிறுத்திருக்காளுன்னு அதை அப்படியே கொண்டு வந்துட்டார். இந்த டெபாசிட்டை, மூலதனத்தை கொண்டு வந்துவிட்டார். இந்த ஜென்மாவில் அது அட்டாக் பண்ணுறது. அதனால உப்பரப்பு சாப்பிட்டு இருக்கிற பரியந்தம் காமக்ரோதம் யாராக இருந்தாலும் இருக்கும். அப்போ இருந்ததுன்னா இதுக்கு ஒரு இடம் வேணுமோன்னு இதை செலுத்துறதுக்கு. அது வீட்டில் செலுத்தாதரா ப்ராப்ளம் வந்துடும், கிருஷ்ணன்ட்ட செலுத்து ப்ராப்ளமே வராதுங்கிறார். அவர்கிட்ட கொண்டு வச்சா ஏன் என்ன வச்சேன்னு கோச்சிக்கவே மாட்டார். எவ்வளவு வச்சாலும் கோச்சிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அது இது மாதிரி உள்ளதுக்கு தானே அவர் விரும்புகிறாருங்கிறார். பகவானே இப்படி பக்தாளுடைய பாவகிராகி இது மாதிரி உள்ள பாவங்கள் தான் அவனுக்கு ஆகாரம். நீ புளியோதரை பண்ணுறையே, அக்கார விடிச்சல் பண்ணுறையே, இதெல்லாம் நைவேத்தியம் இல்லை, இதெல்லாம் சாப்பாடு இல்லை அவனுக்கு. பின்ன என்ன சாப்பாடுன்னா உன்னுடைய மனது தான் சாப்பாடு. அதுதான் பீஷ்மாச்சாரியால் பானப்படுக்கையில் படுத்துன்னு இருக்கும்பொழுது எல்லாரும் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கொடுத்து வந்து சேவிக்கிறாளே, நான் பானப்படுக்கையில் படுத்துன்னு இருக்கேனே, எனக்கு உன் திருவடியில் வச்சு சேவிக்க ஒன்றும் இல்லையே, எம்டியாக இருக்கேனேன்னு யோசனை பண்ணார். அப்புறம் தோணினதவருக்கு கொடுக்க இல்லாமல் என்ன, என் மனசையே உனக்கு கொடுத்துட்டேன்ட்டார். இதி மதிகி உபகல்பிதா, மனசை கொடுத்துட்டேன்ட்டார் பீஷ்மாச்சாரியார். மனசோ மனோவிருத்திகளோ எல்லாத்தையும் நாம் காமிக்க வேண்டிய இடம் பகவானாக இருக்கிறதுனால யாகி மாதவா. இந்த 17வது அஷ்டபதி என்னன்னா பாகவதத்தில் இந்த ஜெயதேவருடைய அஷ்டபதி ஆத்யந்தமாக நாம் பார்த்தோம்னா இந்த ராசபஞ்சாத்தியாயி 5 அத்தியாயம், 5 கீதம் இருக்குது. அதில் 2 கீதம் ராசபஞ்சாத்தியாயிலேயே வந்துடுறது, 5 அத்தியாயத்தில் வந்துடுறது. வேணுகீதம், பிரணயகீதம், கோபிகா கீதம், யுகல கீதம், பிரமர கீதம், 5 கீதம். இந்த 5 கீதம் அதில் 2 கீதம் ராசபஞ்சாத்தியாயி 5 அத்தியாயத்தில் வந்துடுறது. இந்த விஷயந்தான் கீத கோவிந்த காவியமே ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையில்.
அந்த பிரகாராந்தரமாக மாறி மாறி இருக்கும். அந்த மெத்தடை அப்ரோச்சை மாற்றிருப்பாரே தவிர விஷயம் என்னன்னா ஒரே விஷயமா இருக்கும். இப்போ 17வது அஷ்டபதி என்னன்னா பாகவதத்தில் வர பிரமர கீதம் தான் 17வது அஷ்டபதி. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே டைரக்டாக கிருஷ்ணன்ட்ட சொல்கிறா, அங்கே ஒரு வண்டு கிட்ட சொல்கிறா. விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா